ஜனசேனா சட்டமன்ற குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆந்திர மாநிலத்தில் நடந்து முடிந்த பேரவை மற்றும் மக்களவை தேர்தலில் தெலுங்கு தேசம் ஜனசேனா பாஜக கூட்டணி 175 பேரவை தொகுதிகளில் 164 தொகுதிகளையும் 25 மக்களவை தொகுதிகளில் 21 தொகுதியிலும் தெலுங்கு தேசம் கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் தெலுங்கு தேச கட்சி ஆந்திராவில் மீண்டும் ஆட்சி அமைகிறது. ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு நாளை பதவியேற்கிறார். தேர்தல் வெற்றியை உறுதி செய்ததில் ஜனசேனா கட்சி தலைவரும் நடிகருமான பவன் கல்யாணுக்கு பெரும் பங்குண்டு. ஜனசேனா கட்சி 21 சட்டப்பேரவை மற்றும் 2 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பவன் கல்யாண் துணை முதல்வராக தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஜனசேனா சட்டமன்ற குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் 21 இடங்களில் வென்று மாநிலத்தின் 2வது பெரிய கட்சியாக ஜனசேனா உருவெடுத்துள்ளது.